குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. Telephone story. ஹே, இன்னைக்கு இன்டர்வியூ போனியே, என்னாச்சு? வழக்கம் போல தான். பயங்கர காம்படிஷன். 100 பேர் வந்திருந்தாங்க. எங்கே வேலை கிடைக்க போகுது? எல்லா நாளும் இதே கதை தான். இதுக்கு என்ன செய்ய முடியும்? வேலை தேடுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணலான்னு பார்க்குறேன். வீட்லேயும் நல்ல ப்ரெஷர் இருக்குது, ஏதாவது பண்ணியே ஆகணும் நம்ம. ஆமாடா, நானும் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எஸ்டிடி பூத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ நாம் ஒரு எஸ்டிடி பூத் போடலாமா? நல்ல ஐடியா தான். நல்ல பிளேஸ் கிடைச்சா போடலாம். மார்க்கெட் பிளேஸில் பார்த்தேன் ரெண்டல்னு. அந்த இடத்துல போட்டால் நல்லா ஓடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பணம் தேவைப்படும். பேங்க்ல கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம், அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம். நீ கொஞ்சம் பணம் கொண்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எஸ்டிடி பூத் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நல்ல ஐடியா தான். நல்ல பிளேஸ் கிடைச்சா போடலாம். 1990களில் கம்யூனிகேஷன் எப்படி இருந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் டெலிஃபோன் தொடர்பு கொடுக்குற ஒரே கம்பெனி தான் இருந்தது, பிஎஸ்என்எல் மட்டும்தான். அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி. உங்களுக்கு டெலிஃபோன் வேணும்னா பல வருஷம் காத்திருக்கணும். இந்த நிலைமையில தான் அந்த 2 இளைஞர்களும் டெலிஃபோன் பூத்தை ஆரம்பிக்கிறாங்க. பப்ளிக் டெலிஃபோன் பூத் நிறைய பேருக்கு தேவை இருந்தது. டெலிஃபோன் கனெக்ஷன் கம்மியா இருந்த காலகட்டம். டெலிஃபோன் பேசுறதுக்கு மக்கள் கியூ கட்டி நின்னாங்க. அந்த இளைஞர்கள் டிமாண்டை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. புதுசா பிசினஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க. ஃபேக்ஸ் சர்வீஸ் கொடுத்தாங்க, கம்ப்யூட்டர் வாடகை கொடுத்தாங்க. பிசினஸ் அமோகமா வளர்ந்தது. 2000ல இந்தியாவில் கம்யூனிகேஷன் புரட்சி ஏற்படுது. நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் டெலிஃபோன்ஸையும் மொபைல் ஃபோன்ஸையும் ஆஃபர் பண்றாங்க. மொபைல் ஃபோன் சர்வீஸ் ரொம்ப சீப்பாகுது. இன்டர்நெட்டும் மொபைல் ஃபோனும் சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பிக்குது. டேய், போன வருஷத்தோட இந்த வருஷம் பிஸ்னஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. கவனிச்சியா? ஆமாம், நானும் கவனித்தேன். வேற ஏதாவது பண்ணி இந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும். இனிமே இந்த டெலிஃபோன் பூத்துக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு தோணலை. 500 ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கையில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வீடு லேப்டாப் வந்துருச்சு. இனிமேல் டெலிஃபோன் பூத்தை நடத்துறது லாபகரமாக இருக்கும்னு எனக்கு தோணலை. நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நோ 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 நோ, ஐ டோன்ட் அக்ரி வித் தட். இந்த பிஸ்னஸ்க்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது, இன்னும் எதிர்காலம் இருக்குது. இது ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு தெரியுமா? இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னாலாம் இதை விட்டு வர முடியாதுப்பா. சரி, அப்படின்னா இதை நீ தொடர்ந்து எடுத்து நடத்து. லாப நஷ்ட கணக்கை பார்த்து பிரிச்சுக்கலாம். நான் வெளியில் போய் வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். அவர்கள் தீர்மானித்தபடி பிரிந்து சென்றார்கள். ஒருவர் வெளில போய் மொபைல் ஷோரூம் ஆரம்பிக்கிறாரு. இரண்டாம் அவர் டெலிஃபோன் பூத்தை கண்டினியூ பண்ணுறாரு. டெலிஃபோன் பூத்துக்கு வாடிக்கையாளர்கள் வரல, நஷ்டம் அதிகமாச்சு. கடைசியில் க்ளோஸும் பண்ணும்படியாச்சு. மொபைல் ஷோரூம் ட்ரெண்டிங்கில் இருந்தது, தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது.